இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ AutoCAD வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதோட பேசிக்ஸ்லாம் என்ன, மெனு, அதோட ஸ்ட்ரக்சர், அதோட விண்டோ ஃபார்ம்லாம், விண்டோஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, அந்த விண்டோஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து AutoCAD எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பேசிக்காக மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பேசிக்காக கம்ப்யூட்டரோட நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. நார்மலாக AutoCAD வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இனிஷியலாக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. மற்றவங்க வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு போயிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 பேசிக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த AutoCAD வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AutoCAD நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் வந்து ஐக்கான் க்ரியேட் ஆகிடும். இப்படி இந்த டெஸ்க்டாப்பில் ஐக்கான் க்ரியேட் ஆகிருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் கொடுக்கலாம். ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு அது விண்டோஸ், நான் வந்து விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் விண்டோஸ் 11, விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் 7 எது யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, ஸ்டார்ட் மெனுவில் ஆல் ஆப்ஸ்னு இருக்கும். சப்போஸ் மற்ற விண்டோஸ் 7லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதில் வந்து AutoCAD அப்படிங்கிறது லிஸ்ட் ஆகிருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா AutoDeskக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் AutoCAD நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் காமிக்கும். அந்த வெர்ஷனில் இப்போ நான் 2020 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா AutoCAD இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன். ஸோ அந்த கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து வந்து லோடிங் டைமும் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். AutoCAD பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா AutoCAD வந்து டிராஃப்டிங் சாஃப்ட்வேராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங், அதாவது சிவில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, மெக்கானிக்கல், ஆர்கிடெக்சர், எலக்ட்ரிக்கல், இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. P&ID யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து AutoCAD யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில டெக்ஸ்டைல் டிசைனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா AutoCAD தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா AutoCAD ஓப்பன் ஆனவுடனே என்விரான்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து AutoCAD இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ஏன்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து AutoCADோட ஃபைல் ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராயிங் கன்வர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் கன்வர்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் சில டைம் AutoCAD வந்து ஹையர் வெர்ஷன், இப்போ நான் 2020 போகிறேன்னா உங்களோட கிளைண்ட்டோ இல்லை வேறு யாராவதோ வந்து கஸ்டமரோ பார்த்தீங்க அப்படின்னா AutoCAD 2020 வெர்ஷன் வச்சில்ல, அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது அவங்களால இந்த வெர்ஷனை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ட்ராயிங்கை கன்வெர்ட் பண்ணி லோயர் வெர்ஷன் 2010 இல்லை அந்த மாதிரி வெர்ஷனில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போகலாம். ஸோ அதுக்காக ட்ராயிங் கன்வர்ஷன், ட்ராயிங் கம்பேர், ரெக்கவரி, இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அது இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெனுஸோட ஷார்ட்கட் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நியூ, இது வந்து ஓப்பன், அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஹோவர் பண்ணி இதுக்கு மேலே மவுஸை ஹோவர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அது என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலை வந்து அந்த ஐக்கானோட டீட்டெயிலை வந்து அது டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து மெனுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் மெனு பார். அண்ட் கீழே இது இருக்குது பார்த்தீங்கன்னா, கீழே இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ இது எல்லாமே வந்து, ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவுமே வந்து ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபுல்லாக ரிப்பன். ஸோ இது வந்து மெனு பார், இது ஃபுல்லாக மெனு பார். இது கீழே இந்த ஏரியா வந்து ரிப்பன் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் வந்து என்னால் கிளிக் பண்ணவே முடியாது. எந்த ரிப்பனை கிளிக் பண்ணாலும் எந்த டூலுமே எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் எந்த ஒரு ட்ராயிங் ஃபைலையும் ஓப்பன் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் ஒரு ட்ராயிங் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ஐக்கான்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரிப்பன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூ ட்ராயிங் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது இப்போ நீங்கள் 10-20 ட்ராயிங் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ட்ராயிங்கை வந்து இங்கே
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2013 அதுக்கு 2015 அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறமான உள்ள ஆட்டோகேடில் எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் இங்கே அப்படியே கீழே வந்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டர்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி வச்சு அதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக AutoCAD ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து டிஃபால்ட்டாக நார்மலாக இருக்க டெம்ப்ளேட் வந்து AutoCAD DWT அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக எப்போவுமே AutoCADல இருக்க டெம்ப்ளேட்டு. இந்த டெம்ப்ளேட் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் மற்ற டெம்ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா 3D மற்ற ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும். அது வந்து நமக்கு மேக்ஸிமம் தேவை இருக்காது. நம்ம AutoCAD வச்சே மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். கஸ்டமைஸ் பண்ணுறதும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நமக்கு AutoCAD சூஸ் பண்ணி ஸ்டார்ட் ட்ராயிங்னு கொடுத்தீங்கன்னா ட்ராயிங் வந்து புது ட்ராயிங் க்ரியேட் ஆகும். இல்லை அப்படின்னா ஓப்பன் ஃபைல், நீங்கள் ஆல்ரெடி இருக்க ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு ட்ராயிங் ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ட்ராயிங் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயும் இது பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர் சிம்பிள் ட்ராயிங், சாம்பிள் ட்ராயிங் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் ட்ராயிங் இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ராயிங்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சாம்பிள் ட்ராயிங் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு ட்ராயிங் வந்து ஒரு நியூ ஃபைல் ட்ராயிங் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ராயிங் 1 அப்படின்னு டிஃபால்ட்டாகவே அது நேம் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணியும் என்னால் வந்து ட்ராயிங் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அங்கே கிளிக் பண்ணி அப்படியே டைரெக்டாக வந்து ட்ராயிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராயிங் 1 ட்ராயிங் 2 அப்படின்னு 2 ட்ராயிங் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெனு பார் இனிஷியலாக வந்து நமக்கு ஆப்ஷனே இல்லாமல் இருந்திருக்கும். பாருங்களேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை க்ளோஸ் பண்ண உடனே ஃபைல், விண்டோ, ஹெல்ப் அப்படிங்கிற 3 மெனு தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒன்ஸ் ட்ராயிங் க்ரியேட் பண்ண உடனே எனக்கு வந்து அது எடிட், வியூ, இன்செர்ட் அப்படிங்கிற நமக்கு தேவையான மெனுஸ் எல்லாமே அது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மெனு வந்து டைனமிக்காக வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 3 ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஆப்ஷன் மெனுஸ்லாமே இருக்கும். இப்போ ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் AutoCAD ஃபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே வந்து இதில் இருக்கும். நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும், பிளாட்டர் ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ராயிங்கை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, கன்வெர்ட் பண்ணுறீங்க, அப்படி எல்லா ஆப்ஷனுமே இந்த ஃபைல் ஆப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு எடிட் போனீங்க அப்படின்னா எடிட்டில் நீங்கள் கட், காப்பி, பேஸ்ட்டு, டெலிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த எடிட்டில் இருக்கும். வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ போட்டு இந்த மாதிரி ட்ராயிங்கில் வந்து நிறைய வியூ ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மெனுஸ் எல்லாமே நீங்கள் இன்செர்ட் அப்படின்னா நீங்கள் பிளாக் இன்செர்ட் பண்ணுறது, இல்லை வேறு ஒரு ட்ராயிங் கொண்டு வந்து இன்செர்ட் பண்ணுறது, எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸு, இல்லை OLE ரெஃபரன்ஸ். சில டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைலை வந்து கொண்டு வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். பில் ஆஃப் மெட்டீரியல் அந்த மாதிரி விஷயங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸலில் பில் ஆஃப் மெட்டீரியல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸல் ஃபைலை வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி இதுக்கு ஒரு ட்ராயிங்கில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, PDF ஃபைலை இன்செர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்செர்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெனுஸ் எல்லாமே ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மெனுஸ்லாம் நம்ம தேவைப்படையில் அது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் சொல்லுவோம். இப்போது இந்த ரிப்பன் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம், இன்செர்ட் அப்படி ரிப்பனை வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இப்போ கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்டான டூல்ஸ் எல்லாமே இந்த ஹோமில் தான் இருக்கும். அதுக்கடுத்து இன்செர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தா அதே இங்கே என்ன பார்த்தோமோ அதே ஐகான்ஸ், அதே டூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிளியராக இருக்கும். நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கலாம். மெனுன்னா நீங்கள் இன்செர்ட்டில் கிளிக் பண்ணி அங்கே போயிட்டு கொஞ்சம் உங்களுக்கு டைம் வந்து இதை அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக எடுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ரிப்பன் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஹோம்ஸ் ஒர்க் பண்ணுறேன். லைன்னா என்ன பண்ணணும், எடிட், ஆக்சுவலாக ட்ரா டூலில் போயிட்டு இங்கே லைனை கிளிக் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இங்கே போய் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக கிளிக் பண்ணி நம்ம லைன் வரைஞ்சிடலாம்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த ரிப்பன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ராயிங் டேப்ஸு. ஸோ இது ஆஸ் யூஷுவல் ஒரு ட்ராயிங்லேருந்து இன்னொரு ட்ராயிங்க்கு வந்து நேவிகேட் ஆகிறதுக்காக இந்த ட்ராயிங் டேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு ஒர்க்கிங் விண்டோ. இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து WCS. அதாவது இந்த கியூபை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ அந்த வியூஸை வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ ஓகேங்களா? இப்போ இந்த வியூ யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3D மாடல் போகவே இல்லை, உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2D டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு எப்போவுமே டிஃபால்ட்டாக டாப் வியூவில் தான் வச்சுருப்போம். பட் 3D மாடல் போக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் கீழே வந்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தோம்னா இதுக்கு பேர் கமாண்ட் லைன். கீழே பாருங்கள், இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரியா இது வந்து கமாண்ட் லைன் சொல்லுவோம், கமாண்ட் விண்டோ. இந்த கமாண்ட் விண்டோ தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது. நீங்கள் இதில் AutoCAD கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமாண்ட் விண்டோவை கம்பல்சரி மானிட்டர் பண்ணி ஆகணும். கமாண்ட் விண்டோவை நீங்கள் பார்க்காம எந்த ஒரு விஷயம் AutoCADல கற்றுக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். கமாண்ட் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே ஸ்பீடாக வந்து AutoCAD கற்றுக்கலாம். ஸோ ஓகேங்களா? இப்போ கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கமாண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ அதை எல்லாமே இங்கே வச்சு தான் நம்ம டைப் பண்ண முடியும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு லைன் டைப் பண்ணாலும் இங்கே வரும். சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இது டிசேபிளில் இருக்கும். டைனமிக் இன்புட் வந்து டிசேபிளில் இருக்கையில் பார்த்தீங்கன்னா லைன் ஒன்று டைப் பண்ணுறேன் அப்படின்னா எங்கே டைப் ஆகும் அப்படின்னா இங்கே தான் டைப் ஆகும். ஸோ ஓகேங்களா? இப்போ கமாண்டு தான் வந்து இப்போ எனக்கு தெரியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு வால் வரையணும் அப்படின்னு வரையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு தெரியல வாலுக்கு என்ன கமாண்ட் இருக்குன்னு தெரியல. நான் ஜஸ்ட் டைப் பண்ணுறேன், WALN வால்னு டைப் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வால் ஆஃப்செட், வால்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்செட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது காமிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு வால்னா அது வந்து ஆஃப்செட் கமெண்ட் ஆஃப்செட் கொடுக்குது. ஸோ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு வால், அதாவது 2Dயில் வந்து ஒரு வால் எப்படி காமிப்போம் அப்படிங்கிறத இதில் டிஸ்பிளே பண்ணி வரைஞ்சி காமிச்சிச்சோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுது, அதாவது என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆகிடும். மேக்ஸிமம் அந்த கமாண்டை வந்து அதுக்கான ஹெல்ப்பு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆட்டோடெஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேப் இருக்கும். இதில் வந்து இந்த 3 டேப் எதுக்குன்னா மாடலுங்கிறது நம்ம ஒர்க் பண்ணுறது. இந்த மாடல் லேஅவுட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து உங்களால் ட்ராயிங் வரைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ராயிங் வரைகிறீங்க அப்படின்னா ஒரு ட்ராயிங் வரைகிறீங்க அப்படின்னா அந்த ட்ராயிங்கில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன்ஸ் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் ட்ராயிங் எல்லாமே அதுலேருந்தே பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த லேஅவுட்டில் ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து மாடலே போதும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேஅவுட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் பாக்ஸ். அதாவது ஸ்டேட்டஸ் நம்ம என்ன வந்து ஆன் பண்ணியிருக்கோம், அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா கிரிட் ஆன் பண்ணியிருக்கோமா, ஆஃப் பண்ணியிருக்கோமா, ஆர்த்தோ ஆன் பண்ணியிருக்கோமா, போலார் ஆன் பண்ணியிருக்கோமா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிரிட் லைன்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த கிரிட் லைன் வந்து ஆஃப் பண்ணியிருக்குமா, ஆன் பண்ணியிருக்குமா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கிரிட் ஆன் ஆஃப். ஸோ இந்த கிரிட் ஆன் பண்ணியிருக்குமா, ஆஃப் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐகான்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியர் சிம்பிள் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸ், அதாவது ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்துட்டு டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸில் இருக்கும். இதே வந்து 3D மாடல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 3D மாடல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெனூஸ் மாதிரி இருக்கும். ஸோ மெனூஸ் எல்லாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் மாறிடுச்சு. ஸோ இங்கே வந்து மெனு கிடையாது, மெனு இல்லை.
அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெனு பார். ஸோ மெனு பார் டைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே மெனு பார் வந்து டிஸ்பிளே ஆகிடும். மெனு பார் வந்து டைப் பண்ணி 1ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகிடும். பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்கில் இங்கே இருக்குது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே கீழே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து டைப் பண்ண கமாண்ட் வந்து மெனு பார்னு டைப் பண்ணி ஒன்றுன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் கமாண்ட் என்ன கமாண்ட் டைப் பண்ண கடைசி அப்படின்னு பார்க்குறது F2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கடைசி என்ன கமாண்ட் வந்து நான் டைப் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா WS current அப்படிங்கிற ஒரு கமாண்ட் வந்து என்ட்ரு ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெனு பார் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அது enter the new value for menu bar நான் கேட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து 0ல் இருந்துருக்கு. டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 0ல் இருக்குது. நான் அதை வந்து 1ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ 0னா ஆஃபில் இருக்குது. நான் 1ன்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிட்டு எனக்கு மெனு பார் கிடைச்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இதில் ஆட்டோகேடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைடில் வந்து இந்த நேவிகேஷன் இதெல்லாம் இருக்கும். இது நமக்கு மேக்ஸிமம் தேவையில்லை. இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டூல் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அனோட்டேஷன் போய்க்கலாம். AutoCAD டூல் டிராயிங் அனோட்டேஷனில் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறது டிராயிங் அனோட்டேஷன், அந்த இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூல் பார்னு இருக்கும். அதை நான் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் நமக்கு பேசிக்காக AutoCAD வந்து ஓப்பன் பண்ணோன்னே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். நம்ம டிஃபால்ட்டாக வந்து அடுத்தடுத்து கற்றுக்கும் போது இன்னும் இந்த டூல்ஸை பற்றி, இந்த ட்ராட் டூல்ஸ், மாடிஃபை டூல்ஸு, இந்த அனோட்டேஷன் லேயர்ஸ், இதை பற்றிலாம் நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் இந்த ஐகான்ஸ், இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம்.